ஹாய் வணக்கம் நட்பு. இன்றைக்கு நாங்கள் கராம்பு கத்திரிக்காயில் ஒரு கறி எல்லாம் கழுவி கொண்டு வந்து வச்சுவிட்டேன். இனி இதை வெட்டி க்ளீன் பண்ணி கறி வைக்க வேண்டியதான். சரிதானே. இதுக்கு என்ன தேவைன்னு சொன்னால் ஒரு கொஞ்சம் வெந்தயம், ஒரு 2 மேசக்கரண்டி, மற்றொரு 4-5 உள்ளிப்பல், 4 மிளகை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், மற்ற கருவேப்பம் இல்லை. சரிதானே. மற்ற இந்த அடியையும் தலைப்பையும் க்ளீன் பண்ணி போட்டு சின்ன துண்டை வெட்டணும். அப்போ தான் நீங்கள் சாப்பிட்றக்கு விழுங்குறக்கு வசதியாக இருக்கும். என்ன சாப்பிட நல்லா இருக்கும். சரி, அதுக்கு முன்னே போய் அடுப்பை மூட்டி ஒரு சட்டியை அடுப்பில் வச்சு அது காய விட்டு தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ மண்ணெண்ணெயோ ஏதாவது ஒரு எண்ணெயை விடணும். என்ன தேங்காய் எண்ணெயா மண்ணெண்ணெய் தெரியுமாண்ணே மேட்டு விட்டுட்டு முதல்ல என்ன போடுறது, கடுகு சீரகம். சரிதானே. போட்டு அப்படி வெடித்து ஒரு கொதிக்கொண்டு கொதிக்கும். அது கொதித்த அப்புறம் வேந்து வச்சிருந்த பச்சை மிளகாய்கள், வெங்காயங்கள் இதில் எல்லாத்தையும் போட்டு வதக்க வேண்டியதான். வெட்டி வச்ச இது என்னது, கராம்பு கத்தரிக்காய். சரியோ. அதெல்லாம் போட்டு வதங்கி வந்த அப்புறம் ஒரு கொஞ்சம் மூடி நல்ல அவிய விடுவோம். என்ன அவிய விட்டால் நல்லா வதங்கி வந்துடுது. மூடலாம்னு நினைக்கிறேன். மூடி போட்டு அந்த தலைப்புறந்து பார்த்தால் ஓகே, நல்லா எல்லாம் வேகிட்டு. சரிதானே. இந்த பச்சை கலர் கூகாமல் இருக்கும். இது வந்து தேங்காய் பாலை விட்டா சரி. தேங்காய் பாலை விட்டுட்டு இனி என்ன செய்கிறது, எடுத்து வச்ச வெந்தயத்தை போடுவோம். வெந்தயம் முதலே போட்டால் எல்லாம் கருகி போய் இன்னும் கடுமையாக கைக்கும். மற்றது புளி. என்ன உப்பு போட்டாச்சா, இது போட்டது இதோடு சேர்த்து போட்டாச்சு. உப்பு போட்டால் திருப்பவும் கொதிக்க விடணும். தானே கொதிக்க விடாட்டு உப்புளியே தான் இருக்கும். சரி, ஒரு 10 ஆவி போட்டு இனித்தான் உப்பு போட நான் மறந்து போவேன். உப்பு போட்டு கொதிக்க விட்டுட்டேன். கறி கொதித்து என்ன செய்யணும், உறக்கணும். உறக்கி ஏதாவது ஒரு உங்களுக்கு விருப்பமான சாப்பாட்டோட சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு என்ன செய்யணும், வேலைக்கு போகணும். சரியா.